நம்ம கூட செல்வராஜ் ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். இவங்க நமக்கு ஹெல்ப்புக்கு இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதில் வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவரை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறாரு. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதையும் அவருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஷூட் வந்து. சின்ன படத்தமா இருக்கு யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு அவன் வேற யாரும் இல்ல சிவரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். உங்களை பற்றி சொல்லிடுங்க. எஸ்எஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரெடிஷனல் மட்டும் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ வெட்டிங் அண்ட் மாடலிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எம்டிஎஸ் ஃபோட்டோகிராஃபி ப்ரோ இன்னைக்கு கூப்பிட்டாரு. இது எல்லாத்தையுமே நீங்கள் லைவ்ல பார்ப்பீங்க. ப்ளஸ் அதோட ரிசல்ட் என்னங்கிறதையும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது பாப்பீங்க. ஆமா, ஃபைனலா ரிசல்ட் என்னங்கிறதையும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு என்ன நீங்களே சொல்லுங்க. சரிங்களா? இது இருக்குல்ல கோல்டு. ஓகே ஓகே. இந்த இதுக்கு நேரா நீ கொஞ்சம் இப்படி வா. A few moments later. One hour later. 2 hours later. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஹாய், என் பேர் ராஜி. நான் இங்கே மணப்பாறையில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். என்னோடய பார்லர் வந்து ஸ்ரீ பியூட்டி பார்லர் இங்கே திருச்சி ரோட்டில் இருக்குது. நான் ஆக்சுவலாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக மாடல் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சார் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுக்குறாங்க. நிஜமாகவே நினச்சதை விட சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நான் போதும்னு சொன்னால் கூட இல்லை மேம் இன்னும் நான் எஃபோர்ட் போட்டு பண்ணி தருவேன்ட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி எம்டிஎஸ் ஃபோட்டோகிராஃபி உங்கள் எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் போய் அவங்களோட பேஜுக்கு போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். பக்காவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அமௌண்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் தான் ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும். ஸோ நீங்கள் சாரை தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள். நானும் ரெஃபர் பண்ணுறேன் சாரை. நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஹாய், திஸ் இஸ் aysusaran. இன்னைக்கு மாடலிங் ஷூட்காக வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை ஸ்ரீ பியூட்டி பார்லருக்கும் அண்ட் எம்டிஎஸ் ஸ்டுடியோ தான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க கேமராமேன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்ரீ பியூட்டி பார்லர் அண்ட் கேமராமேன்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா லைட்டிங் ப்ளஸ்ஸு சன்லைட்டு இது மாதிரி வச்சு எல்லாமே எப்படி எடுக்கணும் பண்ணணும் எல்லாமே சொன்னார். லைட்டு எப்படி வைக்கணும், என்ன மாதிரி பொசிஷனில் சன்லைட் இருந்துச்சுன்னா அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஷார்ட் பாக்ஸ் வைக்கணும், பேக்கில் லைட் எப்படி வேணும், ரிஃப்ளெக்டர் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தாரு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஓரளவு கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அந்த வருஷம் இனிமேல் இண்டிவிஜுவலாக பண்ணலாங்க ப்ரோ. தாட் வந்துச்சு எனக்கு எப்படி பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு நல்லா மண்டையில் ஏறிடுச்சு. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த போராட்டத்தெல்லாம் முடிச்சு இப்படியோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ அந்த போட்டோஸை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. எடுக்கும் போதே ஒயிட் பேலன்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ்லாம் செட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ரொம்ப ரீடச் ஒர்க் வந்து இல்லை. இருந்தாலும் அந்த ஸ்கின் டோன் ரீடச்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன பிளமிசஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் வந்து கொஞ்சம் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு சின்ன எடிட்டிங் எல்லாம் பண்ணி நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் யாரும். அதுல வந்து சும்மா ஒரு ஃபன்காக கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி போட்டிருப்பேன். சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல வரேன். ஓகே, சரி. ரெகுலரா வந்துட்டு நம்ம போட்டோகிராஃபி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு மாடல் ஷூட் இருக்கு, வேற ஒரு மாடலை வச்சு பண்ண போறோம். ஸோ அதோட வீடியோவும் வந்து கண்டிப்பா லான்ச் ஆகும். ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நாளைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியல, எத்தனை பேர் போய் எடுக்க போறோம் என்னங்கிறதும் தெரியல. ஸோ முடியுமாங்கிறது பார்த்துட்டு எப்படி வீடியோ ஷூட் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்க தான் செஞ்சது. அந்த ஷூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஃபிளாஷ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் பிகினிங் லெவல் ஃபிளாஷுங்கிறதுனால சிங்க் ஆகலை. சிங்க் மீன் ஆக்சுவலாக கோடெக்ஸோட X1 ப்ரோவோட அதை வந்து சிங்க் பண்ண முடியாது. 860 V1 ஃபிளாஷ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணியிருக்கலாம். இது நார்மலாக 520 ஃபிளாஷ் தான். ஸோ அது வந்து சிங்க் ஆகாது. ஸ்லேவ் மோட்ல வேணா வச்சு ட்ரை பண்ணலாம். பட் பண்ணணும். பகலில் லைட்டிங் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஆக்சுவலாக செகண்டரி ஃபிளாஷ் வந்து வேலைக்கு ஆகலை. அவைலபிள் லைட்டையும் ப்ளஸ் சிங்கிள் ஸ்ட்ராபோ வச்சுமே மேனேஜ் பண்ணியாச்சு.
செகண்டரியா 8200 வந்து ஒரு எல்லோ ஜெல் போட்டு ரிங் லைட்டுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் ரிங் லைட்டா வந்து அதை யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபேஸுக்கு லைட் கொடுக்கறதுக்காக சன்னை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். சன்னுக்கு நேரா சப்ஜெக்ட் ஐ மீன் மாடலை உட்கார சொல்லிட்டு ஸோ சன்லைட்டை வந்து ஒரு ஒரு ஆம்பியன்ட் லைட்டா வந்து கன்சிடர் பண்ணி அதை வந்து ஒரு மாடலிங் லேம்பாவே கூட அந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரோபுக்கு பதிலாக சன்லைட்டையும் பேக்ல வந்து 8200ல ஒரு ரிங் லைட்டும் வச்சு ஷூட் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் வந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைனான ஒரு அவுட்புட் தான் வந்து கிடைச்சிருக்கு. மாடல் ஷூட், ஃபேஷன் ஷூட் எல்லாம் வந்துட்டு ரால தான் ஷூட் பண்றது. ஜேபெக்ல பண்ணோம்னா எடிட் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காதுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ரா பிளஸ் ஜேபெக்ல தான் ஷூட் பண்ணுது. ஜேபெக் எதுக்காகன்னா ஜஸ்ட் அது செலெக்ஷனுக்காக, போட்டோஸை வந்து டக்குன்னு வியூ பண்ண முடியும் ஜேபெக். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ராவை தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஜேபெக் வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை, வேஸ்ட் தான். அதுக்காண்டி ரெண்டுலையுமே போட்டு எடுத்துக்கிறது, ரா பிளஸ் ஜேபெக் ஃபார்மேட்ல போட்டு ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிருந்தோம். மற்றபடி ஷார்ப்னஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ரால தான் தெரியும்ல. மேக்ஸிமம் அந்த கேமராவால எவ்வளவு பொட்டன்சியலோட அவுட்புட் கொடுக்க முடியுமோ அந்த அவுட்புட்ல தான் வந்துட்டு எனக்கு வந்து இமேஜஸ் வந்து டெலிவர் பண்ணிருச்சு. நார்மலா ஜேபெக்ல வந்து நான் கொஞ்சம் டோனிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா தெரிஞ்சது ஜேபெக் இமேஜஸ்லாம். ரா இமேஜஸ் பார்த்தா நல்லா ஷார்ப்பா சூப்பரா இருந்தது. இந்த ஷூட் வந்து பண்ணது வந்து சோனி ஆல்பா 7 Mark 4ல ஃபுல் ஃப்ரேம் கேமரா தான். 90mm 2.8 மேக்ரோ லென்ஸ் தான் யூஸ் பண்ணி இந்த ஃபுல் ஷூட்டுமே முடிச்சிருக்கோம். ஸோ அதோட அவுட்புட் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. பிளஸ் கொஞ்சம் போட்டோஷாப் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் ஃபோட்டோகிராஃபியில். கொஞ்சம் நான் கேமரா டுட்டோரியல்ஸ் கூட அப்கமிங் வீடியோஸ்லையும் போடுவேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக கமெண்ட்லையும் கேட்கலாம். ப்ளஸ் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வீடியோஸை பார்த்தாவும் உங்களுக்கு வந்து புரியக்கூடிய அளவில் தான் இருக்கும். வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.